இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு அறைகூவல் கூட இருக்கு திருமறை குர்ஆன்ல. என்ன அறைகூவல் சொன்னா, நபிகள் நாயகமும் அல்லாஹ்வை நம்புறாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த யூத கிறிஸ்தவ மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை நம்புறாங்க. நான் தமிழ்ல இப்ப கர்த்தங்கிறமே தவிர அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டு கிறிஸ்தவர்கள் இந்த கர்த்தங்கிற இடத்துல எதை சொல்லுவாங்க, அல்லாஹ்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நம்புறீங்க, நாங்கள் நம்புறோம். இப்ப உங்களுக்கு எங்களுக்கு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டை? இயேசுநாதர் அல்லாஹ்வுடைய மகனா, அல்லாஹ்வுடைய தூதரா? இதான் உங்களுக்கு என்ன சண்டை? மற்றபடி சண்டை பெரிய சண்டையெல்லாம் கிடையாது. சொர்க்கம் இருக்கு நீங்க சொல்றீங்க, வார்த்தையோட வேற வார்த்தை போடுவீங்க, நாங்களும் சொல்றோம். நரகம் எடுத்துக்கிறீங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம். என்ன உங்களுக்கு வேறுபாடு? இதுல தூதர்களை மகன் கடவுளுடைய மகனாக கடவுளை ஆக்கிட்டீங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி நபிகள் நாயகம் காலத்தில் ஒரு அறைகூவல் அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறைகூவல் வரும். என்ன அறைகூவல் கேட்டா, அந்த 3:59 ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த தொடர்ச்சியா தான் அல்லாஹ் சொல்றோம். எப்படி சொல்றான்னு கேட்டா, இன்ன மசல ஈசா இந்த அல்லாஹிக்கு மசலி ஆதம். ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் தான். ஹலகமுன் குரான், மண்ணால் படைத்து ஆதி என்று சொன்னால் ஆகிவிட்டார். அல் ஹக்கும் ரப்பிக்க, இந்த உண்மை உமது இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இந்த விஷயம் உண்மை அல்லாஹ் சொல்றான், யாவத்தை வச்சுக்க. பலா தக்குமினல் முன்தரி, சந்தேகப்படக்கூடியவர்களை ஆக்கிவிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், திட்டவட்டமான இந்த விளக்கம் கிடைத்த பிறகு ஈசா நபி விஷயத்திலே உம்மிடத்தில் யாராவது சண்டைக்கு வருவார்களேயானால், சண்டைன்னா விவாதத்துக்கு வருவார்களேயானால், புக்குள் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும் தெரியுமா? தஆலவ், சவால் அறைகூவல், தஆலவ் வாருங்கள். என்ன வாருங்கள்? நது அப்னாஅனா வ அப்னாஅக்கும், எங்களுடைய பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒன்று திரட்டுவோம். இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைகளை நான் கூட்டிட்டு வரேன், இந்த பிள்ளைகளை நீ கூட்டிட்டு வா. ஓ நிசாஅனா ஓ நிசாஅக்கும், எங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நான் அழைத்து வருகிறேன், உங்கள் குடும்பத்து பெண்களை எல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அன்பிசனா அன்பிசத்தும், நாங்கள் வருகிறோம் நீங்கள் வாங்க, நாங்கள் வர்றோம் நீங்கள் வாங்க. எங்கூட்டு பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்கூட்டு பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வாங்க. எங்கூட்டு பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வர்றோம், உங்க வீட்டு பொம்பளை எல்லாம் நீங்க கூட்டிட்டு வாங்க. சும்மா நபுத்தகி, பிறகு நாம் இறைஞ்சுவோம் அல்லாஹ்விடத்தில். 2 பேருமா சேர்ந்து நினைச்சுவோம் அல்லாஹ்விடத்தில் இறங்கி, நபி அல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் கேட்பேன். வேற ஒண்ணு வேணாம், நீ தான் தெரிகிற, நான் அதான் தெரிகிறேன், பாப்பா இதை பிரார்த்தனை செய்வோம். எப்படி பிரார்த்தனை செய்வோம்? யா அல்லாஹ், இந்த கொள்கையில் யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் மீது உன்னுடைய சாபத்தை இறக்கும் சேர்ந்து கேட்போம். யாரையும் குறிப்பிட்டு கேட்க வேணாம், யாரு மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குன்னு பார்ப்போமா? இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூப்பிட்டு சொன்னான். அவங்க வரல. அவங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்யல, யார் இந்த கொள்கைக்கு அன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தார்களோ அவங்க இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு வரல. இவர் சொல்றதுக்கு ஏன்னு கேட்டா, அந்த அவங்களுடைய இதுல உள்ள உண்மை மதகுருமார்களுக்கு தெரியும். மக்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம், மதகுருமார்களுக்கு இல்ல, இது மகன் இல்ல, அது வேதங்களை படிக்கிறாங்க இல்லையா, அதுல எத்தனை செய்யுங்க. அவரே பரலோக ராஜ்யத்தில் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அவரை ஒரு கடவுள் தான் வணங்கணும் சொன்னார் ஏசனாரு. அவங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால இதுல போனா நம்ம தான் மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வரவில்லை. இந்த அறிவுரை திருமறை குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சவால், இந்த சவால் அன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இது ஒரு மேட்டர். அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா, அந்த மக்களோட சேர்ந்து ஒரு காம்பரமைஸ், அவங்களுக்கு நமக்குள்ள ஒரு காம்பரமைஸ், அதுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கலாம். ஒரு நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதமுடைய மக்களே, தஆலவ் வாருங்கள், இலா கலிமத்தின் சவாயின் பைனனா வ பைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான ஒரு கொள்கைக்கு வாருங்கள். எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை, உங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கை இருக்கு. என்ன பொதுவான கொள்கை? அல்லாஹ் நாபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுல பொதுவா 2 பேரும் சேர்ந்து ஒன்று போடுவாங்க. இதுல ஒன்று போடுவோம், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதிலையும், வலா நுஸ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது என்பதிலையும், வலா யத்தகுனா பாவன் அர்பாபன் மின்துனில்லாஹ், நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது என்ற விஷயத்திலையும் நாம் எல்லாம் ஒன்று போடுவோம் வாருங்கள் என்று அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். பகிர்ந்தவல்லவ், அவர்கள் புறக்கணிப்பார்களே ஆனால் சொக்கூலு சுகதீபியான நாம் முஸ்லிமும், நாங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று டிக்ளேர் பண்ணிருங்க அப்படின்னு அந்த மக்களோட நடந்த வாதத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதெல்லாம் என்னன்னு கேட்டா, அந்த அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இறைவன் எடுக்க வைத்த வாதங்கள். அவர் கடவுள் நீங்க சொல்லக்கூடாது, இறைவனுடைய குமாரன் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க சொல்லக்கூடாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படின்ட்டாங்க. இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில்
மிம்பர்ல ஏறி மக்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது மேடையின் மீது ஏறி நின்று ஒரு தடவை சொன்னாங்க, மக்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லா துத்ரூனி கமா அக்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை, இயேசுநாதரை, ஈசா நபியை கிறிஸ்தவ சமுதாய மக்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை நீங்கள் எல்லை மீறி புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்க அந்த மாதிரி புகழ்ந்துடக்கூடாது. இன்னமான அபுதுகு, நான் நிச்சயமாக அவனுடைய அடிமைதான். நான் அல்லாவுடைய மகன் என்னையும் அல்லாவுடைய மகன் நீங்க சொல்லிடாதீங்க. அந்த மக்களுடைய அதே தப்பு நாம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இன்னமான அபுதுகு, நான் அல்லாவுடைய அடிமைதான். அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி சொல்வதாக இருந்தால் என்ன நீங்க சொல்லிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க. அதை தாண்டி என்னைய அல்லாஹ் என்று சொல்லியோ அல்லாஹ்வுடைய குமார் என்று சொல்லியோ அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய வேறு ரிலேஷன்ஷிப் சொல்லியோ என்னை நீங்க அழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப திருமலை குர்ஆனுடைய சான்று பிரகாரம், திருமலை குர்ஆனுடைய ஆதாரத்தின் பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மகன் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அவர் கடவுள் தன்மை பெற்றவரும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் நல்ல மனிதரே, சரியான மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்தவரே அப்படிங்கிறது இஸ்லாம் அந்த மக்களுக்கு எடுத்து வைத்த வாதம். இந்த வாதத்திற்கெல்லாம் இன்றைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிளை நீங்க எடுத்து பார்த்தால் கூட இதற்கெல்லாம் சான்று இருக்கிறது. என்ன சான்று இருக்குன்னு கேட்டா, இதை நூலாக எழுதிருக்கிறோம், ஒரு தகவலுக்காக சொல்லணும். என்ன சொல்றோம் கேட்டா, ஈசா நபியை கடவுளுடைய மகன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முக்கியமான காரணம் தந்தை இல்லாமல் பிறந்தார். அது முக்கியமான காரணம். தந்தை இல்லாமல் ஒருவர் பிறந்திருக்கும் பொழுது அவரை தந்தை ஒரு ஆள் வேணும்ல, தகப்பன் இல்லாமல் பிறந்திருக்கிறாரு. எல்லாரும் தகப்பனுக்கு பிறந்துட்டு வரோம், அதிசயமா ஒருத்தர் பிறக்கிறாரு. அப்ப யாரையாவது தந்தைன்னு சொல்லணும்ல. அப்படிங்கிற நேரத்துலதான் அவரை கடவுளுடைய குமார், கடவுளை தந்தை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவை கடவுளும் குமாரன் சொன்னதாகவும் அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வேதங்களை என்ன இருக்குன்னு கேட்டா, ஈசா நபி குமாரன் மகன் என்று சொன்னதாக ஒரு சொல்லை என்ன செய்து இடம்பெறவும் செய்கிறது. அந்த சொல்லை அமைத்துக் கொண்டு கர்த்தரே இயேசுநாதரை குமாரன் சொல்லித்தானே இருக்கிறாரு. அப்படி வேதத்தில் காணப்படதானே செய்யுது. அதனால நாங்க மகன் சொன்னா என்ன தப்பு அப்படிங்கிறது முதலாவது அவங்க எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வைப்பாங்கன்னு சொன்னா அதுல நம்ம அதே பைபிளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, யாக்கூப் நபி இருக்கிறாங்கல்ல, யாக்கூப் நபி யூசுப் நபியுடைய தகப்பனார். அந்த யாக்கூப் நபியை இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ங்கிறது அவருக்கு ஒரு பேர். என்னுடைய மகன் என்று அந்த வார்த்தையை அதே பைபிள்ல யாருக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க என்று கேட்டா, இஸ்ரவேலுக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பயன்படுத்தி இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேல் என் குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னார். யாத்திராகமம் என்கிற ஒரு அதிகாரத்தில், பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் என்ற பகுதியில 4வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, இஸ்ரவேலுக்கார யாக்கூபு அவருடைய மகன் தான் இருக்கு. அப்ப என் மகன் என்று ஈசா நபிக்கு சொன்னதுனால அவர் மகனாயிருவார்னு சொன்னா, யாரு மகனாவனு? யாக்கூப் நபி கடவுளுடைய மகன், 2 மகன். இப்ப கடவுளுடைய மூத்த மகன் யாரு? யாக்கூப் நபி. 2வது முதல்ல அவர் தான் மூத்தவர் இருக்கான, இதற்கு பிந்திதான ஒரு வழித்தொண்டர் தான் அவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி காட்டணும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வேற யாருன்னு கேட்டா, சாலமோன் இருக்கிறார்ல, சுலைமான் நபி. சுலைமான் நபியை பற்றி பைபிள் பேசும்பொழுது 1ஆம் நாளாகமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் 22வது அத்தியாயம் 10வது வசனத்தில் சொல்லுதுன்னு கேட்டா, அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் தான் சாலமோன். சாலமோனை பற்றி சுலைமானை பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த வசனம் வருகிறது, அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் என்று கர்த்தர் கூறினார். கர்த்தர் என்ன கூறுறாருன்னு கேட்டா, அவன் எனக்கு புள்ள, நான் அவனுக்கு அப்பேன் அப்படின்னு யார் சொன்னாதான்? கர்த்தர் கடவுளை சொல்லி இருக்கிறார். அப்படி பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு இன்னொரு பிள்ளை யாரு? இப்ப கர்த்தருக்கு இன்னொரு மகன் யாருன்னு கேட்டா சுலைமான், சாலமோன். சாலமோன்கிறவரு அவரு மகனாகிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஒரு மகன், சாலமோன் ஒரு மகன். இதெல்லாம் அவங்களுடைய பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம் தான். சாலமோனுடைய தகப்பனார் இருக்கார தாவீது ராஜா. நம்ம தாவூதுமா தாவீது ராஜா டேவிட்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தாவீது ராஜாவை நோக்கி கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீ என் குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீதான் என் மகன், நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன்.
ஜனிப்பிக்கிறேன்னு அர்த்தம் பெற்றெடுக்கிறது, அந்த வடமொழி சொல்லுது, அதுதான் அதை போட்டிருக்கிறாங்க. அப்ப நீ என் குமாரன், நான் இன்று உண்மை ஜனிப்பித்தேன் என்று சங்கீதம், ஜபூரை தான் சங்கீதம் பண்ணவங்க. சங்கீதத்துல 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. தாவீது ராஜாவை பார்த்து யார் பேசுறது? கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நீங்க மகன், நீங்க மகன், நான் இன்னைக்கு உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். அப்ப இன்னைக்கு மகன்ற வார்த்தை அந்த காலத்துல அடிமைக்கு சொல்லக்கூடிய சொல்ல இருந்து இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதுன்னு வழங்கு. இவருக்கு மட்டும் விலையில தந்தை இல்லாம பிறந்ததுக்கு சொன்னதாக விளங்கிட்டாங்க, தப்பா வழங்கிட்டாங்க. இந்த மகன்ற வார்த்தை அரபு மொழியில இப்படி சொல்ற பழக்கம் இல்ல, தமிழ் மொழியில கூட இப்படி ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கலாம். பிள்ளைக்கு தந்தை ஒருத்தர் இருப்பான், நம்ம எல்லாருக்கும் தந்தை யாரு? இறைவன்கிறான்ல. தந்தைனா என்ன அர்த்தத்தில் தந்தைங்களா? அவங்க பிறந்தோம் இல்லை, தமிழ்ல சொல்றான், என்ன அர்த்தத்தில் சொல்றான்? ஒரு சின்ன பாட்டில் வருகிறது இப்படி, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் படிக்கிறான். நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன், அது எப்படி இறைவன்? அவனுக்கு பிறந்தோம், அவனுடைய உண்மையில் உருவான அது அர்த்தம். அப்படி அர்த்தம் இல்ல, படைச்ச எஜமான் அர்த்தம். எஜமான் என்ற அர்த்தத்தில் இந்த தந்தை பயன்படுத்தப்படும் எல்லா லாங்குவேஜ்லையும். அதை அது கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அதை நேரடியா ஈசா நபிக்கு மட்டும் சொல்லும்போது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. கோளாறு அங்கதான் வருது. அதனாலதான் இஸ்ரவேலை அல்லாஹ் குமாரன் சொல்லியிருக்கிறான், உனக்கு தகப்பன் நான் தான் இருக்கிறான். தாவீது ராஜாவுக்கு அது மாதிரி சொல்லியிருக்கிறான், சாலமோனுக்கு சொல்லியிருக்கிறான். அது மாதிரி சாமுவேல் சம்பி நம்ம சொல்லுவோம், சம்பீல் அலை இஸ்லாம் சொல்லுவோம், அவர் சாமுவேல். இந்த சாமுவேல்ங்கிறவரை பற்றி சொல்லும் பொழுது என்ன இருக்குன்னு கேட்டா, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு தகப்பனா இருப்பேன், அவன் எனக்கு மகனா இருப்பான். அவன் தான் யாருன்னு கேட்டா 2ஆம் சாமுவேல் அதிகாரம், 2ஆம் சாமுவேல்ங்கிற டாபிக்ல 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்துல அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி தாவீது ராஜாவுக்கு நான் தகப்பனா இருக்குங்கிறதுல அது சங்கீதத்தில் இருக்கிற மாதிரி 1ஆம் நாளாகமத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். யாருக்கு? தாவீதுக்கு. அவனுக்கு தான் முன்னாடி தாவீதை பற்றி பேசி வரும். தாவூது நபிக்கு நான் அவனுக்கு பிதாவா இருக்கிறேன், அவன் எனக்கு குமாரனா இருப்பான் அப்படின்னு அதுலயும் சொல்லப்படுகிறது. இதுல என்ன ஒரு பேர் கடவுளுக்கு பிள்ளையாச்சு. தாவீது, சாமுவேலு, யாக்கூபு, இஸ்ரவேலு, சாலமோனு, ஈசா நபி. இவ்வளவு நம்புறீங்களா? இல்ல, நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் இருக்கு. எப்படி இருக்கு? சொன்னால நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் அந்த கருத்துப்படம் இருக்கிறது. நீங்கள் மக்களே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். தேவன்கிற கருத்தை தான் அந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுது. நீங்க எல்லாரும் யாரு? எல்லாம் ஈசா நபி எப்படி அல்லாஹ்வுக்கு பிள்ளையோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை என்ற ஒரு கருத்து உபாகமம் என்ற அதிகாரத்தில் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுல என்ன விஷயம் கேட்டா, கடவுள் ஈசா நபிய குமாரன் சொன்ன அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை அவங்க நம்புவாங்க இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்துக் கொண்டு அவங்க இயேசுநாதர மகன் சொல்வார்களே, ஆனால் அதை அவங்க ஆய்வு பண்ணணும். அவங்க வேதத்தில் என்ன விஷயம் உண்மைகளை கண்டுபிடிக்கணும். ஆய்வு பண்ணி பார்த்தார்களே, ஆனால் இந்த சொல்லு அந்த தந்தைங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணப்படவே இல்லை. கடவுள் எஜமான் என்ற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணப்படுது. அதனாலதான் எல்லாருக்கும் சொல்லப்படும். தந்தையோட பிறக்கிறாங்களே, தந்தையின் மூலம் பிறக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி சங்கீதம் 68 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமாக இருக்கிறார். கர்த்தர் யாருன்னு கேட்டா, யாரெல்லாம் திக்கத்துக்கு இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தகப்பன் அவர் தான். யாரு திக்கற்றவர்கள் அனாதை இருக்கிறாங்களோ, அனாத பிள்ளைகளுக்கு தகப்பன் யாருன்னு கேட்டா யாரு? கர்த்தரு. அப்ப அனாத பிள்ளைகளுக்கு மூணு அல்லாவுடைய மகனாயிருவாங்களா? வணங்க முடியுமா? அதுக்காக வேண்டி அனாத பிள்ளைகள் நீங்க அனாதையா வாங்க உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அல்லாவுடைய பிள்ளை கூட முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? தகப்பன் நிலையிலிருந்து நான் உன்னை கவனிப்பேன் இருக்கும். நீ அனாதைன்னு கவலைப்படாதப்பா, அனாதைக்கு தகப்பன் தானே இல்ல, அந்த இடத்துல நான் உனக்கு சோறு போடுறேன், நான் உனக்கு உதவியா இருக்கிறேன், இந்த மீனிங் தான் அதை கொடுக்கணுமே தவிர அந்த கடவுள் அம்சம் அவருக்கு வந்துருச்சுன்னு கொடுக்கணுமா? இப்படி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள், புதிய ஏற்பாட்டில் இந்த கருத்து இருக்கிறது. சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயம். புதிய ஏற்பாட்டில் மற்ற எடுத்து பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால், மனுஷனுடைய தப்புகளை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா
உங்களுக்கு மன்னிப்பார். இயேசுநாதர் மக்கள்கிட்ட சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னு கேட்டா, மனிதர்கள் செய்யற தப்பு நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்க தகப்பனார் இருக்காரு, அவர் உங்களை மன்னிப்பாரு. உங்க தகப்பனார் யாரு? அல்ல, கடவுள். கடவுளை சொல்றாரு, உங்களுக்கு தகப்பனார் யாரு? பரமபிதா. உங்கள் பரமபிதா உங்களை பிதாண்டு தகப்பன் தானே, உங்களுடைய பிதா உங்களை என்ன செய்வாரு? மன்னிப்பாரு. பிதாண்ட என்ன அர்த்தம்? அப்ப இயேசுநாதர் தானே எல்லாருக்கும் பிதாண்டு போயிட்டாரு. எனக்கு மட்டும் ஒரு பிதா இல்லப்பா, உனக்கும் பிதாண்டாரு. உங்க எல்லாருக்கும் அவர் தான் பிதா. நீங்கள் மனிதர்களை தப்ப மன்னிச்சீங்கன்னு சொன்னா என்ன உங்களுக்கு பிதா இருக்கிறார, இந்த பிதா உங்களை மன்னிப்பாருங்கிறார். இந்த பிதாவுக்கு ரப்புன்னு அர்த்தம், எதமான அர்த்தம், நம்மளை படைச்சி காக்கிறவன் அர்த்தம். அந்த சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிறதுனால வர்ற வினை என்று பார்க்கிறோம். அதே மாதிரி மத்தேயுடைய 5வது அதிகாரத்தில் 9வது வசனம் என்ன இருக்குன்னு கேட்டா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். சமாதானம் செய்கிறார்கள் பாக்கியசாலிகள். அவங்க தேவனுக்கு பிள்ளைங்க, தேவனா கடவுள், கர்த்தர் அல்ல, அவங்க தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயுல இப்படி இருக்கிறது. அதே மத்தேயுல 5:45 என்ன இருக்குன்னு கேட்டா, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். சில அறிவுரைகள்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்படிலாம் நீங்க நடந்துகிட்டீங்க என்று சொன்னா, பரலோகத்தில் இருக்கிறார், அரசியல் இருக்கிறாரு இறைவன், இந்த பிதா, அவருக்கு நீங்க சரியான பிள்ளைகளா இருப்பீங்க. நீங்கள் ஒழுங்கா நடந்து கொண்டீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது அதே மத்திய 7வது அதிகாரம் 11வது வசனம் என்ன இருக்குன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா, பரலோகத்தில் மறுமையில் இருக்கிற அரசுல அந்த பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொண்டவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற யாரா? நமக்கெல்லாம் பிதாவா, நம்ம எல்லாருக்கும் தகப்பனா அப்படின்னு இயேசுநாதர் சொன்னாராம். அப்படின்னு மற்றவர்கள் இருக்கு, புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பிதாண்ட என்ன அர்த்தம் நமக்கு விளங்குது. பிதா சுதந்திரம்லாம் நம்ம விளங்கிக்கிட்டு இருக்கிற அந்த அர்த்தத்தில் சொல்லப்படல. பொதுவா எஜமானை சொல்வதற்கு தகப்பனையும் பிடிக்கும், எஜமானையும் பிடிக்கும். அந்த 2 அர்த்தத்தில் ஒரு சொல்ல ஒரு அர்த்தத்துக்குரியதாக ஆக்கிவிடாதீர்கள். இன்னும் சொல்ல போனா 23:9 சாப்பான வசனம் மத்தேயுல 23:9 என்ன இருக்குன்னு கேட்டா, பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். இப்பதான் பிதாவுக்கு அர்த்தம் வந்தது. பூமியில் உள்ள ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். உங்க தகப்பனார் யாருன்னா உங்க தகப்பனார் சொல்லக்கூடாது. உங்க பிதா யாருன்னு சொன்னா பூமியில் இருக்கிற ஒருவரை என்ன செய்யக்கூடாது, நீங்க பிதா உங்க தகப்பனார் யாரு அவன் தான் அப்படி சொல்லணும். அப்ப இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம்? உங்க தகப்பனார் சொல்லுவான். இந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் விளங்குது? பிதா என்பது இறைவன் அர்த்தம். இந்த இடத்துல பூமியில் இருக்கிற ஒருவரையும் இந்த பிதா என்ற இடத்துல இறைவன் போட்டு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரையும் உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். கரெக்டா மேசாவிடா? இந்த பிதா என்று சொன்ன அந்த இடத்துல இறைவன் என்று சொல்ல போட்டு முடிச்சு பாருங்க. பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் பிதா என்று சொல்லாதீர்கள், பூமியில் இருக்கிற ஒருவரையும் உங்கள் இறைவன் என்று சொல்லாதீர்கள். கரெக்டா மேசாவது? பூமியில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு இறைவனாக இருக்கிறார். அந்த பிதாவுக்கு என்ன அர்த்தம் வழங்குது? இறைவன் போட்டாதான் சரியாவது. பிதாவுக்கு பிதா நீங்கன்னா அப்பன் பேரை சொல்லக்கூடாது, அம்மா பேருக்கு சீல் போடுற மாதிரி ஆயிரம் அம்மா பேர் ஒண்ணு முத்தர போட்டுருக்காங்க இல்லையா, அதுல சேர்ந்துக்கிறப்போ அதுல ஒண்ணு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த மத்தேயு இவர் ஒரு சுவிசேஷக்காரர். மத்தேயு மாதிரி தான் யோவான், அவர் 4 சுவிசேஷம், புதிய ஏற்பாடுல 4 சுவிசேஷம் இருப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவங்களெல்லாம் 4 சுவிசேஷங்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த 4ல மத்தேயு எப்படி சொல்றாருன்னு கேட்டா, யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுநாதர் தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் யாராயிருவீங்க? எல்லாரும் கடவுளுக்கு பிள்ளையாயிருவீங்க. அப்ப இயேசுநாதரை ஏற்றுக்க எல்லாரும் பிள்ளைன்னு நம்மளுக்குள்ள அவர் பிள்ளையாகிறோம். அவர் அல்லாவுக்கு பிள்ளை, அவர் ஏற்றுக்கிட்ட நம்மளும் அல்லாவுடைய பிள்ளை, 2 பேரும் அல்லாவுடைய பிள்ளைன்னா ஒருத்தருக்கு வணங்குறது. நானும் அல்லாவுடைய பிள்ளை, நீங்களும் அல்லாவுடைய பிள்ளை. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 பேரு அண்ணன் தம்பி வணங்கலாமா? தம்பி அண்ணன் அண்ணன் ஒரு மூத்தவர், நமக்கு மூத்தவர் அவ்வளவுதான். இயேசுநாதர் நமக்கு அண்ணன், நம்ம தம்பியை தவிர வேற என்ன அதை சொல்ல முடியும்? வேற ஒன்று அதை சொல்றது ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி யோவான் எப்படி சொல்றாரா, லூக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா,
லூக்கா என்ன பண்றாங்க கேட்டா, அப்பொழுது உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும். லூக்காவில் ஆரம்பிப்பட்டுங்கள பழைய புதிய ஏற்பாட்டை படித்து பார்த்து லூக்கா அதிகாரத்தை எடுத்து 6வது அதிகாரம் 35வது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் உங்கள் பலம் மிகுதியாக இருக்கும், உன்னதமானவர்களுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். உன்னதமானவன் என்பது அல்லாஹ்வுடைய பேர். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஏசுனாலும் மக்கள் சொல்றாங்க, மாதிரி ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்க, உன்னதமானவனுக்கு பிள்ளையா இருந்தீங்க, நீங்க அல்லாவுக்கு பிள்ளையா இருங்கிறார். அப்படின்னு அர்த்தம் அல்லாவும் விருப்பமானவனாக இருந்தீங்கன்னு அர்த்தம். பிள்ளையாவும் ஆக முடியாது, அல்லாவுடைய தன்மையை பெரியீங்கன்னு அர்த்தம் கிடையாது, கர்த்தராக இருங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் 4 சுவிசேஷங்கள். 4 சுவிசேஷங்களுக்கு பிறகு பவுலடிகள் பால் சொல்றாங்கல்ல, பால்ங்கிறவர் அவர் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை பின்னாடி உண்டாக்குனவர். அவர் என்ன செய்யறாருன்னா சில நிருபங்களை பின்னாடி சேர்த்திருக்கிறார். அதுல முக்கியமான நிருபம் என்ன, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அந்த அப்போஸ்தலர்ல அவர் என்ன சொல்றாரு கேட்டா 17:29 4 சுவிசேஷம் முடிந்த பிறகு இந்த பவுலடிகளுடைய நிருபங்கள் கடிதங்கள் அதெல்லாம் வரும். அதுல என்ன சொல்றாரு கேட்டா, நாம் தேவனுடைய சந்ததியினராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அப்படிங்கிறார் அவர். தேவன் நம்ம எந்த பொருளும் ஒப்பா இருக்குன்னு நினைக்கிறது தப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே அப்போஸ்தலர் அவரே பவுலடிகள் என்ன சொல்றாரு, ரோமர்ல 8:16 சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியானே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆவியானவர் இருக்கார்ல, அவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார் நம்மளோட சேர்ந்து. அப்ப இந்த பிள்ளை என்பது என்ன இருக்குன்னு கேட்டா, நிறைய ஆள்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் வார்த்தை இருக்குது, நிறைய ஆள்களுக்கு புதிய ஏற்பாடுல இருக்கு, பழைய ஏற்பாடுல இருக்கிறது, அதுக்கப்புறம் உள்ள நிருபங்கள்ல காணப்படுகிறது. இவர்களெல்லாம் வைத்து நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, அப்ப பிதா என்ற சொல் இயேசுநாதருக்கு மட்டும் பயன்படுத்தப்படவில்லை. ஃபர்ஸ்ட் அவங்க ஏன் கடவுளை குமாரன் நினைக்கிறாங்களோ அது தப்புங்கிறது புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, பிதான்னு சொல்லி இருக்கு பைபிள்ல, குமாரன் சொல்லி இருக்குது, சொல்லி இருக்குதா, இங்க வாங்க இதெல்லாம் சொல்லி இருக்கு, எல்லாத்தையும் நடுவில் சொல்லிட்டு ஒத்துக்கிறோம். இவ்வளவு பேர் சொல்லியிருக்கணும், நீங்க ஒரு ஆள் மட்டும் சொல்றீங்க, அப்ப நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு வளர்க்கணும். 2வது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த சொல்லு தனியா இருக்கட்டும், தகப்பன் இல்லாம பிறந்திருக்கிறார்கள் அதுக்குன்னு சொல்றீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார்களே. ஆனால் தகப்பன் இல்லாம அவர் மட்டும் பிறக்கிறார், நம்ம நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறந்திருக்கிறார், பைபிள் நம்பிக்கைப்படி அவர் மட்டும் பிறக்கிறார். தகப்பன் இல்லாமல் பிறந்தவர் யாருன்னு கேட்டா நம்ம நம்பிக்கைப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஜோடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவ்வளவு பேர் பிறந்திருக்காங்க நம்ம நம்பிக்கை பிரகாரம். இனிமேல் குளோனிங் வந்த பிறகு தகப்பன் இல்லாம பிறக்கலாம். இதுவரைக்கும் உள்ள வரலாற்று நீங்க கொடுத்தீங்கன்னு கேட்டா, ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர யாரும் தகப்பன் இல்லாம பிறக்கல. ஆனா அவங்க நம்பிக்கை என்ன வரும் தெரியுமா, நிறைய பேர் தகப்பன் தான் பிறந்திருக்கிறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் நிறைய பேர் தகப்பன் இல்லாமல் பிறந்ததாக சொல்கிறார்கள். அப்ப அவங்களை எடுத்துக்காட்டி தகப்பன் இல்லாம பிறந்தாருன்னு நம்ம சொல்றீங்க, அப்ப இவரையும் சொல்ல மாட்டேங்க அவரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் என்ன என்பதை செலவு செய்வோம், அடுத்த வாரத்துடைய பார்த்துக்கணும். சரியா? கடந்த சில வாரங்களாக ஈசா நபியுடைய வரலாற்றை நாம் அறிந்து வருகிறோம். இந்த ஈசா நபி வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியை சென்ற வாரமும் அதற்கு முந்தைய வாரமும் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஈசா நபியை பொறுத்தவரை கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைக்கும் உள்ள வேறுபாடு, அதைத்தான் நம்ம சென்ற தொடர்லையும் விளக்கினோம். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர்களில் ஒருவர், சிறந்த தூதர், கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மகன் இல்லை. இந்த விஷயத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்தோடு நாம் முரண்படுகிறோம் என்பதை திருமறை குர்ஆனிலிருந்து ஏராளமான சான்றுகளை காட்டி இதையெல்லாம் அல்லாஹ் மறுக்கிறான் அப்படின்னு சொன்னோம். கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் நீங்க பார்த்தால் கூட பழைய ஏற்பாடுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் இஸ்லாம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறதோ அந்த அம்சம் இன்றைக்கும் நீங்கள் மிச்சமாக இருப்பதை பார்க்கலாம். கடவுளுக்கு மகன் இருக்க முடியாது, யாருமே கடவுள் தன்மையை பெற முடியாது என்றெல்லாம் இன்றைக்கும் கூட மிஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் இந்த உண்மை, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை தெளிவாக பளிச்சிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அதுக்கு சான்றா சொல்வதா இருந்தால், உபாகமம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆகமம் இருக்கிறது, அநேகமா அது 5வது ஆகமமா இருக்கும். அந்த உபாகமம் என்ற ஆகமத்தில் 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லப்படுற செய்தி என்னன்னா, ஆகையால்
உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே கடவுள், அவரை என்று ஒருவரும் இல்லை என்று நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே பதிய வைத்துக் கொள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உபாகமம் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் தௌராத்தும்பாங்க. ஆதி ஆகமத்தில இருந்து உபாகமம் வரைக்கும் உள்ள 5 ஆகமங்களும் மூசா நபிக்கு இறைவன் கொடுத்த வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாகமத்துல 4வது அதிகாரம் 39 என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆகாயத்திலையும் பூமியிலையும் இருக்கிற ஒரே ஒரு இறைவன் தானே தவிர அதுக்கு மேல கிடையாது, இதை நீ இதயத்துல பதிய வைத்துக் கொள் என்று சொல்வதை இன்றைக்கு நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடை எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதே உபாகமத்துல 6வது அதிகாரத்துல 4 இருந்து 7 வரைக்கும், 6வது அதிகாரத்துல 4, 5, 6, 7 அந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல்னா யாக்கூப் நபி, இஸ்ரவேலை கேள், கர்த்தரே நம்முடைய கடவுள், கர்த்தர் ஒருவரே, நீ உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். கர்த்தர்கிட்ட போறா இருந்தா முழு இதயத்தை அங்க கொடுத்துடணுமா, முழு ஆத்மாவை அவர் கர்த்தர்னா இறைவன் அல்ல கடவுள், அப்ப கூற வேண்டும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும், அவைகள் உன் பிள்ளைகளின் மனதிலும் பதியும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை பற்றி பேச வேண்டும் சொல்லப்படுதுங்க. உபாகமத்துல 6வது அதிகாரம் 4, 7 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவா சொல்லப்படுது, கர்த்தராகிய ஒருத்தர் கடவுள் ஒருத்தர் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு இவங்க சொல்றாங்க, கடவுளாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஆக்கிவிட்டாங்க. கடவுளுடைய மகன் கடவுள் தானே அவரு, கடவுளுக்கு மகன் நீங்க எப்போ ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்களோ கடவுளுடைய மகன் கடவுளா தான் இருக்க முடியும். நம்ம சென்ற வாரமே சொல்லி இருக்கிறோம், இப்ப ஆட்டுக்குட்டி போடக்கூடிய குட்டி ஆடாத்தான் இருக்கும், மாடு போடக்கூடிய குட்டி மாடாத்தான் இருக்கும், மனுஷன் போட குட்டி மனுஷனா தான் இருக்கு. அப்ப கடவுள் போட்ட குட்டின்னா கடவுளா தான் இருக்கணும். அப்ப அவர் கடவுளுடைய மகன்னா அவரும் கடவுள் ஆயிருவார். ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்த்தர் ஒருவர் தான், அவரை தவிர வேற கிடையாது. இத முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நீ ஏத்துக்க அப்படிங்கிற மாதிரியான கருத்து இதுல நீங்க பாக்குறீங்க. அதே உபாகமத்துல, அதே மூசா நபி கொடுக்கப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய உபாகமத்துல சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, ஒரு தீர்க்கதரிசியாவது உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1, 2, 3, 4 இதெல்லாம் சில என்ன மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு உதவும். அதுக்காக தான் இதை நம்ம ரெக்கார்ட் ஆக்க வேண்டியிருக்கிறது. குர்ஆன்ல நம்ம சொல்லி முடிச்ச பிறகு பைபிள் நம்பிக்கை பிரகாரம் கூட இயேசுவ மகன் இறை மகன் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் ஒரு கடவுளை சொல்றதுக்கு தான் வந்தாங்க, அதுக்கு தான் பாடுபட்டு இருக்கிறாங்க என்பதற்கு இந்த வசனங்கள் ரொம்ப பெரிய சான்று. என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது, கனவில சில இறை காட்சிகளை பார்க்கிறவன் அப்படி சொல்றாங்க, தோன்றி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லது அற்புதத்தை அறிவித்து நீங்கள் அறியாத வேறு தெய்வங்களை தொடுவோம் வாருங்கள் என்று சொல்ல நேரிட்டால், அவன் அறிவித்த அடையாளம் அல்லது அற்புதம் நிறைவேறினாலும் அந்த தீர்க்கதரிசியாவது சொப்பனம் காண்கிறவனாவது சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம். உங்கள்கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, ஒரு அடையாளத்தை அற்புதத்தை காட்டுறாரு, அவர் சொன்னபடியே அப்படி நடக்குது, அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை தவிர வேற யாராச்சும் வணங்கணும்னு கூப்பிடுறாரு, கர்த்தரை தவிர இன்னொருவரை வணங்கணும்னு ஒரு கூப்பிடுறாருன்னு சொன்னா, அவர் சொன்னது நிறைவேறினாலும் அதுக்கு செவி கொடுக்காதீங்க. எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் அறியாத வேற தெய்வங்களை தொடுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்களே, ஆனால் அவர்கள் சொன்னபடி நடந்தாலும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாலும் அதுக்கு காது கொடுக்காதீங்க. அவ்வளவு தெளிவா சொல்லப்படுகிறது. உங்கள் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படி உங்கள் கடவுளாகிய கர்த்தர் உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். உங்க ஈமான் எவ்வளவு இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான் அப்படி அற்புதத்தை காட்டுறாராம். கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அவங்க சில அற்புதங்களை காட்டுவாங்க, அதை பார்த்துட்டு அவர் தான் கடவுள் நினைச்சிடாதீங்க. இப்ப ஈசா நபி சில அற்புதங்களை செஞ்சாங்க இல்லையா, அதை வச்சுதானே கடவுளுங்கிறாங்க. ஈசா நபி அற்புதம் செஞ்சதுனால அவர் போய் வணங்கிடுவீங்களா? வணங்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்குறீங்களா மத்தவங்களை வணங்குறீங்களான்னு சோதிச்சு பார்க்கிறதுக்காக வேண்டிதான் கர்த்தர் இதை செய்யறாரு. உங்கள் கடவுளாகிய கர்த்தர் காட்டிய வழியில் நீங்கள் நடந்து அவருக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் சப்தத்திற்கு செவி கொடுத்து அவரை சேவித்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். இவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரே ஒரு கடவுளை தான் நீங்க பற்றி கொள்ளணுமே தவிர வேற யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது என்று உபாகமத்துல 13வது அதிகாரத்துல 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கிறது.
இன்னும் சொல்ல போனா அந்த இயேசுநாதரை வடிவ சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மாவை சிற்பமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் அவங்க எந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி நம்ம ஆளுக்கு குரானை வச்சுக்கிட்டே கபர் வணங்குறாங்களோ, குரானை கையில வச்சுக்கிட்ட குரானுக்கு மாத்தமா முஸ்லீம்கள் நடக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி அவங்க பைபிளை வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அதுல உள்ளதை ஒழுங்கா படிச்சாலே அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆஹா, இன்னும் இவ்வளவு மோசமா நம்ம நடக்கிறோமே. அதுல சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்துல 4வது அதிகாரத்துல 28, 29 ஆகிய வசனங்கள் சொல்வது என்னன்னா, அங்கே மனுஷர் கை வேலையாகிய தெய்வங்களை சேவிப்பீர்கள். மனுஷன் கையினால செஞ்ச தெய்வங்களை சேவிப்பீர்கள். அவைகள் மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். மனுஷன் செஞ்சதை நீங்க சேவிக்கிறதுனா வணங்குறீங்க. மனுஷன் கையினால் செஞ்சதை நீங்க வணங்குறீங்க. அவை மரத்தினாலும் கல்லினாலும் செய்யப்பட்டவைகள். அவைகள் காணவும் கேட்கவும் புசிக்கவும் முகரவும் மாட்டாதவைகள். நீங்க கல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது சாப்பிடாது, காணாது, கேட்காது, அது புசிக்காது, அது நுகராது. அப்புறம் ஏன் சிலையா வச்சுக்கிறேன்னு கேட்குது. எது? பைபிள் கேட்குது, நம்ம சொல்லல இது. அப்ப குரான்ல இந்த மாதிரி வாசகம் இருக்குது. நீங்கள் வணங்குகிறீர்களே, அலகும் அர்ஜுலுன் யம்சூன பிஹா, அவர்களுக்கு நடக்கின்ற கால்கள், கால் தான் இருக்கே தவிர நடக்கின்ற கால் இருக்கான்னு நல்லா கேட்கலாம். நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா அல்லது பார்க்கின்ற கண்கள், கண்ணு இருக்கு சிலைக்கு, பார்க்கிற கண்ணு இருக்குதான் நல்லா கேட்கிறான். அம்லகும் ஐயனுன் யுபுசிரூன பிஹா, அவர்கள் பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஆதானுன் யஸ்மஊன பிஹா, செவிமடுக்கிற காதுகள் இருக்கு. காது மாதிரி செஞ்சு வச்சிருக்கலாம் கல்லுல. கேட்கிற காது இருக்குதா? கேட்குமா அது அப்படின்னு திருமறை குர்ஆன் நல்லா கேட்கிறான் பாருங்க. அதே இது, அது வகிதான. இது மிச்சமா கிடக்குது. அவங்க கைவரிசையை காட்டினா கூட எஞ்சி இருக்கக்கூடிய வகி என்ன சொல்றதுன்னு கேட்டா, இந்த சிலைகளாக உருவங்களாக நீங்கள் சமைத்துக் கொண்டவைகள் காணவும், கண்ணால காணவும், கேட்கவும், புசிக்கவும், முகரவும் மாட்டாதவைகள். முகர்ந்து பார்க்க முடியாது. அவ்விடத்திலும் உன் கடவுளாகிய கர்த்தரை தேடுவாயானால் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மாதிரி உருவ வழிபாடுகள் எல்லாம் தவறு, அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று உபாகமத்தில் மூசா நபி கொடுத்த வேதத்துல சொல்லப்பட்டது அவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு எடுத்து பார்த்து நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இது மூசா நபிக்கு உள்ள வேதமாச்சா? ஏசாயாண்டு ஒரு தூதர் வந்தார். ஏசாயாங்கிற பேர்லயே ஒரு ஆகமம் இருக்கிறது. ஏசாயாண்டு ஒரு தூதர் வந்ததாக அவங்க நம்ம குர்ஆன்ல இந்த பேர் சொல்லப்படல. ஏசாயாங்கிற பேர்ல ஒரு தூதர் வந்தாரு. அந்த தூதருக்கு வந்த வேதத்தை ஏசாயான்னு எழுதி வச்சிருக்காங்க. பழைய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா ஏசாயா. அந்த ஏசாயாவுல என்ன சொல்லப்படுது? 44வது அதிகாரத்துல 6, ஏசாயா 44:6. அதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தருமாகிய அவனுடைய மீட்படுமானவர் சொல்வதை கேளுங்கள். நானே முதலும் இறுதியுமானவர். கர்த்தர் சொல்றதை கேளுங்க, அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. நானே முதலும் இறுதியுமானவர், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு ஏசாயாட்ட கர்த்தர் பேசுறார். அல்லாஹ் சொல்லியிருக்காரு, கடவுள் சொல்றார். அதே மாதிரி ஏசாயாவுடைய 43வது அதிகாரத்துல 10, 11, 12 என்ன சொல்லப்படுதுன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை. ஏசாயாவுக்கு சொல்றாரு கடவுள், எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானது இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இனிமேதான் இயேசு வரப்போறாரு. அவர் தெய்வம் கிடையாது. எனக்கு பிந்தியும் ஒரு தெய்வம் உண்டாக போறது இல்ல, எனக்கு முந்தியும். இறைவன் எப்ப இதை சொல்றானோ, கடவுள் எப்ப இதை சொல்றான், ஏசாயா என்பவருடைய காலத்தில் சொல்கிறான். அப்ப எனக்கு முந்தினா ஏசாயாவுக்கு முந்தின அர்த்தம். இப்ப நான் எப்போ உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேனோ, இதுக்கு முந்தி ஒரு தெய்வம் இருந்துச்சா? உண்டானது கிடையாது. அல்ல இனிமேலாச்சும் ஒருத்தர் இயேசுநாதர் கடவுள் உண்டாவாரா? உண்டாக மாட்டான்னு இருக்குது. எப்படி இருக்குன்னா, எனக்கு முன் ஒரு தெய்வமும் உண்டானதும் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர். பாருங்க, நானே கர்த்தர். நான் கர்த்தர்னு சொல்லாம ஒரு நான் ஒண்ணு போட்டு அப்புறம் நானேன்னு ஒண்ணு போட்டு அப்படியே இருக்கு அந்த வாசகம். அரபிலே இப்படிதான். இன்னனி அனல்லான்னு அல்லாஹ் சொல்லுவாங்க குர்ஆன்ல சொல்லும் பொழுது. இன்னனி தான் நான், மறுபடியும் அனண்டா நான் நானே அல்லாஹ்னு சொல்றான் குர்ஆன்ல. இன்னனி அனல்லாஹ், நானே தான் அல்லாஹ்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதே ஸ்டைல்ல இங்கேயும் இருக்கிறது. நானே கர்த்தரு, நான் தான் கர்த்தரு அல்லாஹ், என்னை தவிர இரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை. ரட்சிப்பார்னு சொல்லி தானே கூப்பிடுறீங்க. என்னை தவிர ரட்சிப்பவர் ஒருவரும் இல்லை, தெரிவித்தவரும் இரட்சித்தவரும் சொன்னவரும் நானே. உங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்தது நான் தான், ரட்சித்தவரும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உங்களிடத்தில் இருக்கும் அந்நிய தெய்வம் அல்ல, நீங்க எதை தெய்வம் வணங்குறீங்களோ அது கிடையாதுப்பா, நான் தான் உங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு, தீர்க்கதரிசிக்கு சொன்னதாக 43வது அதிகாரம் 10, 11, 12 நீங்கள் பார்க்கலாம்.
அதை ஏசாயாங்கிறவருக்கு கடவுள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா இது 45வது ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 18 வசனம். வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும், இதெல்லாம் ஒருத்தர் தான் செஞ்சிருக்காராம். வானத்தை படைத்தவர், வானத்தை ஏசுநாதர் படைக்கல, வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி, குர்ஆன்ல இதே மாதிரி சொல்லப்படும். அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் வானங்களை படைத்தவன் யார், பூமியை படைத்தவன் யாரு, உருவாக்குனவன் யாரு, அதே மாதிரி தான் அங்கேயும் சொல்லப்படுகிறது. வானங்களை படைத்தவரும் கடவுளாய் இருப்பவரும் பூமியை உண்டாக்கி உருப்படுத்தி நிலைப்படுத்தினவரும் அதை வெறுமையாய் இருக்க படையாமல் குடியிருப்புக்காக அதை ஒழுங்குபடுத்தினவருமாகிய கருத்தை சொல்வதை கேளுங்கள். அதை வெறுமையா படைச்சு வைக்காம அதுல மட்டும் மனுஷன் வாழ்வதற்கு தேவையான சமாச்சாரங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்காருல, அந்த கருத்தரை சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி ஏசாயாங்கிற தூதருக்கு சொன்னதாக ஏசாயா 45:18 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 20ல இருந்து 23 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். ஏசாயாவுல 45வது அதிகாரத்தை எடுத்து 20வது வசனம், 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வாசகங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்துட்டு போறாங்க. விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். மரத்தால் ஆனது சுமந்துகிட்டு போய் அதை ரட்சிக்க மாட்டாத தெய்வங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவர்கள் அறிவினர்கள். நீங்கள் சேர்ந்து ஒன்றாய் யோசனை பண்ணி உங்கள் நியாயங்களை எடுத்துரையுங்கள். இதை பூர்வ காலத்திலே தெரிவித்து முன்னமே அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. நீதியுள்ள கடவுள் நானே, இரட்சகர் நானே, எனக்கு நிகர் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னிடம் திரும்பி ரட்சிப்பு பெறுங்கள். நானே கடவுள், எனக்கு இணை இல்லை. முழங்கால் யாவும் என் முன் முடங்கும். முழங்கால் அதை மண்டிடுவாங்கன்னு அர்த்தம். முழங்கால் யாவும் என் முன்னால் முடங்கும். நாவு யாவும் என் பெயரால் ஆணையிடும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டிருக்கிறேன் அப்படின்னு இறைவன் பேசியதாக இவ்வளவு இருக்கு பாருங்க. இந்த அளவு நான் தான் கர்த்தரு, நான் தான் நீதி உள்ளவன், நான் தான் கடவுளே, எனக்கு நிகர் இல்ல, எல்லாரும் என் பக்கம் வரணும், என்னிடத்தில் தான் நீங்கள் சரணடைஞ்சு ஆவணும், மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் ஏசாயாவுல அதையும் பாக்குறீங்க. அதே ஏசாயாவுல 44வது அதிகாரத்தில் 9, 10, 11 ஆகிய 3 வசனங்கள் சொல்லுது, விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே. இதை படிச்சுக்கிட்டே உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை வேடிக்கை, அதுல விக்கிரகங்களை உருவாக்குற யாவரும் வீணானவர்கள் இருக்கு. விக்கிரகண்ட சிலைகள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணானவர்களே, அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா. அவங்க அருமையா நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த சிலைகள் ஒன்றுக்குமே உதவாது. அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். அதை வழிபட்டாங்கன்னு வைங்களேன், உன்னையுமே காண மாட்டாங்க. ஒரு யூஸ்லெஸ், பயன்களை நல்லா சொல்றான். அல்லாஹ் சொல்றதாக அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையுமே காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்க. பைபிள்ல கடவுள் கர்த்தர் சொன்னதாக ஏசாயாங்கிற நபிட்ட, ஏசாயாங்கிற தூதத்தை கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்களுக்கு அருமையான சிலைகள் ஒன்றுக்கும் உதவா, அவற்றை வழிபடுவோர் ஒன்றையும் காணார். வழிபட்டாங்கன்னா ஒன்னையுமே காண மாட்டாங்க, ஒரு பயனை அடைய மாட்டாங்களாம். அப்புறம் ஒன்றையும் அறியார், ஒன்னையுமே அறியவும் மாட்டாங்க. அவர்கள் வெட்கப்படுவார்களே, மறுமையில் வெட்கப்படுவாங்க. இதையா வணங்கணும், நம்மளா செஞ்சு வச்சுக்கிட்டு இதையா போய் கடவுள்னு சொன்னோம்னு சொல்லி அவர்கள் வெட்கப்படுவார்களே. ஒன்றுக்கும் உதவாத சிலையையும் வார்ப்பு விக்கிரகத்தையும் செய்பவன் எவனோ அவன் கூட்டத்தாரெல்லாம் வெட்கப்படுவார்கள். அதை செய்தவர்கள் மனிதர் தானே. நீ எதை போய் கடவுள் செஞ்சுட்டு இருக்கிறியோ அதை செஞ்ச மனுஷன் தானப்பா செஞ்சான். இதை செஞ்சவன்லாம் வெட்கப்படணும்ப்பா. வெட்கப்படுற ஒரு காரியத்தை போய் நீங்க எப்படி பக்தின்னு செய்யறீங்க? அது எப்படி விழா கொண்டாடிக்கிட்டு பகிரங்கமா அழைப்பு கொடுக்குறீங்கன்னு இவ்வளவு தெளிவாக ஏசாயாங்கிற தூதருக்கு சொன்னதாக இன்றைக்கும் பைபிள்ல இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் பார்க்கலாம். அதே ஏசாயாவுல 45வது அதிகாரத்தில் 5:6 என்ன சொல்லப்படுதுன்னா, 45:5-6 நானே கர்த்தர், எனக்கு இணை இல்லை, என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் யாவரும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். அந்த லாங்குவேஜ் எழுதிக்கிறாங்க அந்த காலத்து மொழியில. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு இணை யாரும் கிடையாது, சூரியன் உதிக்கிற கிழக்க இருந்து மேற்க வரைக்கும் உள்ள எல்லாரும் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறது இருக்குது.
அதே மாதிரி ஏசாயாவுல 46ல 9-10 என்ன சொல்லப்படுதுன்னா, நானே கடவுள், எனக்கு இணை இல்லை, நானே கடவுள், எனக்கு நிகர் இல்லை, பின் நடக்க போகிறவர்களை பற்றி பூர்வம் முதல் அறிவித்திருக்கிறேன், பின்னாடி வர்றதெல்லாம் நான் முன்னாடி சொல்லி இருக்கிறேன், இன்னும் சம்பவியாததை முன்னரே அறிவித்திருக்கிறேன், நடக்காததையெல்லாம் முன்கூட்டி அறிவிக்கிறவன் நான் தான். அப்படிப்பட்ட இறைவன் குர்ஆன்ல எப்படிதான் அல்லாஹ் பத்தி சிவத்தை அப்படித்தான் வருது. இது ஏசாயாவுல 46ல 9-10 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஏசாயாவுல 40வது அதிகாரத்துல 18-19 வசனத்துல என்ன இருக்குன்னா, இப்படி இருக்க கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? கடவுளை போய் யாருக்கு ஒப்பிடு? மனுஷனுக்கா? கடவுளை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு இணையாக கொள்வீர்கள்? கடவுள்னு எந்த வடிவத்தை பண்ணி கொடுப்ப? நீ பாத்தியா கடவுளை? கடவுளுக்கு எந்த சாயலை கொடுப்பீர்கள்? எந்த ஒரு சொரூபத்தையோ கண்ணான் அதை வார்க்கிறான், எந்த வடிவத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு ஒரு சொரூபத்தை, ஒரு சிலை வடிவத்தை கொடுக்க போறீங்களா? அதை ஒரு சிற்பி வார்க்கிறான், அது எப்படி கடவுள் வடிவமா இருக்கு? அப்படி கண்ணாண்டா அந்த சிற்பம் செய்யறவன் அவன் வார்க்கிறான், அவன் வார்ப்பது எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஏசாயாவுக்கு சொன்னதாக 40-18-19 நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த கர்த்தர் ஒருத்தர் தான், கடவுள் மட்டும்தான், இயேசுநாதரோ மேரியோ வேற யாருமோ கர்த்தர் கிடையாது என்று சொல்லி தெளிவாக பைபிள் அறிவிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி லேவியர் ஆகமம் ஒன்னு இருக்குது. லேவியர் ஆகமத்தில் 19வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. கடவுள் சொன்னதாக, கடவுளாகிய கர்த்தர் நானே. விக்கிரகங்களை நோக்க வேண்டாம், வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு செய்து கொள்ள வேண்டாம். நீங்களா வார்ப்பிக்கிறீங்களா? அதாவது இது பண்றது, பார்க்கிறது என்னது, கடைஞ்சி எடுக்கிறது, அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய கடவுளாகிய கர்த்தர் நானே அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு விளங்குது. பண்ற காலத்தில் அப்பவே தடுக்கவும் பட்டு போச்சு, தடுத்ததான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல லேவியருங்கிறது அவர் ஒரு நல்லடியார் தான், அவரு கொடுத்த லேவியர் ஆகமோ, அவருடைய ஆகமத்தில் இதை கடவுள் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே லேவியர் ஆகமத்தில் 26வது அதிகாரம் 1 எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களை செய்து கொள்ள வேண்டாம், சொரூபத்தையாவது சிலையையாவது உங்களுக்கு நிறுத்திக் கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்கும் பொருட்டு விசித்திரமாய் செதுக்கிய கல்லை உங்கள் தேசத்தில் வைக்க வேண்டாம், உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நானே. இவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த வசனங்களையா போட்டு பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாலே போதும், உங்களுக்கு தனியாவெல்லாம் நீங்க தேவை பண்ண வேண்டியதில்லை. இந்த வசனங்களை மட்டும் போட்டு பைபிளை போட்டு பைபிள் கூறுவதை கேளுங்கள்னு போட்டு கொடுத்தாலே போதும். அவங்க சிந்திப்பாங்க, இப்படிலாம் நமக்கு வேதத்தில் இருக்கு, நம்ம ஏன் அப்படி தப்பா செய்யறோம் அப்படின்னு விளங்குற அளவுக்கு தெளிவா இருக்குங்க. அவ்வளவு தெளிவான வாசகங்களை சொல்லப்பட்டிருக்கு லேவியர் ஆகமத்தில் 26:1 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இதுல யாத்திராகமம் ஒரு ஆகமம் இருக்கு. அதுல 20வது அதிகாரத்துல 2, 3, 4, 5 ஆகிய 4 வசனங்கள் சொல்றது என்னன்னு கேட்டா, அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் கடவுளாகிய கர்த்தர் நானே. எகிப்திலிருந்து வெளியேற்றினாங்களே இல்லையா ஃபிரௌன் காலத்துல, நானே. என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம், நீ உனக்கு ஒரு விக்கிரகத்தை செய்து கொள்ள வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் செய்து கொள்ள வேண்டாம், நீ அவைகளை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் கடவுளாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள கடவுள். நான் கடும் கோபப்படுவேன், லேசான ஆள் கிடையாது, எரிச்சல் உள்ள கடவுள். இந்த மாதிரி பண்ண எரிச்சல் வந்து எனக்கு எரிச்சல்னா அந்த கோபத்தை சொல்றான். அப்ப இந்த மாதிரி சொரூபத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டு இவர்தான் கடவுளா அவர்தான் கடவுள், நான் கோபக்கார கடவுள், அந்த மாதிரி நேரத்தில் நான் வேற மாதிரி தான் இருப்பேன், இறக்கம் காட்ட மாட்டேன்னு சொல்லி நான் எரிச்சல் உள்ள கடவுள் என்று கடவுள் சொன்னதாக யாத்திராகமத்தில் 20வது அதிகாரத்தில் 2, 3, 4, 5 ஆகிய 4 வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி யாத்திராகமத்தில் அதுலயே 23வது அதிகாரத்தில் 24, 25 ஆகிய 2 வசனங்கள் சொல்றது நம்ம சொல்லுவோம்ல, கபரை கட்டவும் கூடாதுமா, இருந்தாலும் இடிச்சு போடுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டவும் கூடாது, கட்டினா என்ன செய்யணும், இடிக்கணும்னாங்கல்ல, இடிக்க சொல்லியும் இருக்கிறது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் தொழாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் நீ அவர்களை நிர்மூலமாக்கி அவர்கள் சிலைகளை உடைத்து போட வேண்டும், உங்கள் கடவுளாகிய கர்த்தரையே தொழுது கொள்ளுங்கள். யாத்திராகமத்தில் மூசா நபிக்கு மோசேங்கிற தீர்க்கதரிசிக்கு கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க தேவர்களை வணங்குறாங்க இல்லையா, அதை வணங்காத படிக்கு இந்த சிலைகளை உடைச்சு போட்டுவிடும். உடனே யாரப்படி வணங்கன்னு பார்ப்போம். அதுதானே தேவர் நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்க. சிலைகள் எல்லாம் உடைச்சு நொறுக்குன்னு சொல்லி மூசா நபிக்கு சொன்னதாக யாத்திராகமம் இருந்தா கூட நொறுக்க சொல்லி இருக்கு. வைக்கவும் கூடாது, வழிபடவும் கூடாது, இருந்தா கூட உடைச்சு போடுங்கிற அளவுக்கு போல்டாக செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி எரேமியாங்கிற அதிகாரத்தில் 10வது அதிகாரத்தில் 3, 4, 5, 6 புறதேச அதுல சொல்லப்படுற விஷயம், புறதேசத்தாரின் வழிபாடுகள் வீணானவை. புறதேசத்தார் அந்த மாதிரி வணங்கிட்டு இருந்தாங்க.
அவர்கள் காட்டிலே மரத்தை வெட்டுகிறார்கள், தச்சன் கை வாட்சியால் பணி செய்கிறார்கள், வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடி அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் ஸ்திரமாக்குகிறார்கள். அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய்யுருவத்தை போலிருக்கும். அவைகள் பேச முடியாதவைகள், அவைகளை சுமப்பதே அவசியம், அவைகள் நடக்க மாட்டாதவைகள், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், தீமை செய்யவும் நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு அற்புதமான வாசகம் பாருங்களேன். அதை காட்டுல மரத்தை வெட்டுறாங்களா, அதை தச்சன் என்ன செய்யறான், கையில இருக்கிற அந்த ஒளியினால சரி பண்றான். அதை செஞ்ச பிறகு வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு அலங்கரிக்க வேற செய்யறீங்க. மரத்துல செதுக்கி வச்சுக்கிட்டு, அந்த காலத்துல மரத்துல செய்யறது ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த கல்லுல இதெல்லாம் செய்யறதெல்லாம் திருடிட்டு போயிருவாங்கல்ல, அதை பொண்ணுல எல்லாம் செய்ய முடியாது, அலங்கரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அசையாதபடி அதை ஆணியில வேற அரைஞ்சு வச்சு போடுறீங்க. கடவுளுங்கிறீங்க, அது என்ன செய்றீங்க, அங்கிருந்து நவராத அளவுக்கு ஆணியால வேற அரைஞ்சு வச்சு போடுறீங்க. இது எது மாதிரி இருக்குன்னு கேட்டா, வெள்ளரி தோட்டத்துல உள்ள பொம்மைன்னு சொல்லிருக்காங்க. நம்ம சொல்றது சோழ கொள்ளை பொம்மைம்பாங்க. இந்த சோழ கொள்ளையில என்ன செய்வாங்க, ஒரு மனுஷ பொம்மை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, காக்கா குருவிலாம் வராம இருக்கிறதுக்காக வேண்டி. அதை ஒத்த வைந்து எல்லாம் சொல்றான். கடவுள் கர்த்தர் சொன்னதாக பைபிள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவைகள் வெள்ளரி தோட்டத்தில் வைத்திருக்கும் பொய்யுருவத்தை போல் இருக்கும். வெள்ளரி தோட்டத்தில் ஆள் நிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில ஆள் கிடையாது. அதை பார்த்து பயந்து ஓடணுங்கிறக்காண்டு வச்சிருக்கேன். கிட்ட நீங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நீங்க நினைச்சுக்கிட்ட போய் இருக்கிறீங்களே தவிர உண்மையில நெருங்கி பார்த்தா என்ன இருக்காது, ஒண்ணும் கிடையாது, பொய்யுருவம். அது சொல்லிவிட்டு இன்னும் தஃசீர் விளக்கம், அவைகள் பேச முடியாதவைகள், பேசாது, அவைகளை சுமப்பதே அவசியம். அது நம்ம தான் தூக்கிட்டு போகணும், அது நம்மள தூக்காது. அவைகளை சுமப்பதே அவசியம். அப்படின்னு அர்த்தம், எங்கேயாவது இடம் பெயரணும்னு சொன்னா கொஞ்சம் நவண்டு உட்கார்ந்துக்கணும்னு சொல்ல முடியுமா? இடிச்சிட்டு வேற கோயில் கட்ட போறோம், கொஞ்சம் வெளியே உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னால் கூட கேட்குமா? நம்ம அதுக்கு தெருவில் போடணும். அவைகளை சுமப்பதே அவசியம். அவைகள் நடக்க மாட்டாதவைகள், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். தீமை செய்யவும் நன்மை, இதே வாசகம் குர்ஆன்ல இருக்கு, தீமை செய்யவும் நன்மை செய்யவும் சக்தி இல்லை, அவைகளுக்கு சக்தி இல்லை. இவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க, எரேமியாவுல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதே மாதிரி சங்கீதம்னா தாவூது நபிக்கு வழங்கப்பட்ட ஜபூரை தான் சங்கீதம்பாங்க. அந்த சங்கீதம்ங்கிற ஒரு ஆகமும் பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கலாம். சங்கீதத்துல 86வது அதிகாரத்துல 6-7 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார், பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு நிகரானவர் யார், பலவான்களின் புத்திரர்களில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்னு கேட்கப்படுது. அதே மாதிரி அதே சங்கீதத்துல 86:8 சொல்லுகிறது, ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உமது செய்கைகளுக்கு ஒப்புமில்லை, குழுகுலாகுது லம்யக்குள்ள குஃபுவனாகது, அவனுக்கு நிகரா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். அது அப்படியே அங்க இருக்கிறது, அவனுக்கு நிகரா ஒண்ணுமே கிடையாது. அதே சங்கீதத்தில் 86:11 சொல்லப்படுகிறது, நீர் ஒருவரே கடவுள் அப்படிங்கிற வாசகம் இருக்கிறது. அப்புறம் அதே மாதிரி சங்கீதம் 113 5-6 இருக்கிற நம்ம இறைவன் அரசியல் இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இருக்கு. நம்முடைய கடவுளாகிய கர்த்தருக்கு நிகரானவர் யார், அவர் உயர வீற்றிருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, உயரத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி முதலாம் ராஜாக்கள் ஒரு ஆகம் இருக்கிறது, அதுல 8:23 முதலாம் ராஜாக்கள் அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 23வது வசனம், இஸ்ரவேலின் கடவுளாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு நிகரான தெய்வம் இல்லை இப்படின்னு பழைய ஏற்பாடுல. இதெல்லாம் பழைய ஏற்பாடுகள். அதாவது பழைய ஏற்பாடுங்கிறது ஈசா நபிக்கு முந்தி கொடுத்த வேதங்கள் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு நீங்க என்ன விளங்கிக்கணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 இருக்கு பைபிள்ல. பழைய ஏற்பாடுன்னு சொன்னா ஈசா நபிக்கு முன்னாடி வந்த நல்லடியார்களுக்கு வழங்கப்பட்ட வேதம், அதன் தொகுப்புன்னு அர்த்தம். அதுல சில சொற்களும் இருக்கும், பாதுகாக்கப்படவில்லை. சிலது அவர்களும் கவனக்குறைவு விட்டவைகளும் இருக்கும், மிஞ்சி இருக்குண்டா அது மாதிரி இருக்கும். அந்த பழைய ஏற்பாடுகளை எடுத்து பாத்தீங்கன்னா, இயேசுநாதருக்கு முந்தி வந்த நல்லடியார்கள், யாத்திராகமோ லேவியராகமோ முதலாம் ராஜாக்கள், அதே மாதிரி ஆதியாகமோ, அது மாதிரி என்னது எரேமியா, அதே போல சங்கீதம், இதுகள் எல்லாம் என்ன இருக்கு கேட்டா ஏசாயா, இவங்க எல்லாம் நல்லடியார்கள், இவர்களுக்கு வேதங்கள். அதுலயே சொல்லப்படுது ஒரு கடவுள் தான். அப்புறம் எப்படி இயேசுநாதர் கடவுள், இங்க சில உருவம் எதுவும் வைக்க கூடாண்டாச்சு. சரி, அதை விட்டுருவோம். பின்னாடி இயேசுநாதருக்கு பிந்தி வந்ததற்கு வருங்க, அதுக்கு பேரு புதிய ஏற்பாடுமாங்க. ஈசா நபிக்கு பிந்தி வந்த டாபிக் பேர் என்னது, புதிய ஏற்பாடு. அதுல கூட ஈசா நபிக்கு இறைவன் வந்த வேதம் எதுவுமே இருக்காது. ஈசா நபியை பத்தி மற்றவங்க எழுதுனது, சங்க போனாரு இங்க வந்தாருன்னு எழுதுனது, அதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட அதுலயும் இதே விஷயத்தை ஈசா நபி சொல்லியிருக்கிறாங்க.
அவங்க என்னத்தான் மாத்தி மறைச்சு பார்த்தா கூட இப்போ மிச்சமா இருக்கு. இயேசுநாதரே சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இதெல்லாம் இந்த விளையாட்டு பண்ணாத, நம்மளை போய் கடவுள் ஆக்கிவிடாத, கடவுள் மகன் சொல்லிவிடாதுன்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் பழைய ஏற்பாடுன்றாங்க. பழைய ஏற்பாடு அவங்க அங்கீகரிச்சதுதான், அது அவங்க ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால சேர்த்தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாடுல வேணும்னு சொன்னா கூட அதுல இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா, மத்தேயுல புதிய ஏற்பாட்டுல ஒரு 4 சுவிசேஷத்துல மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா என்று 4 சுவிசேஷம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டுல. அந்த 4 சுவிசேஷத்துல மத்தேயு சொல்லுகிறாரு, அப்பொழுது இயேசு சொல்றாரா, அப்பாலே போ சாத்தானே, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அவரை வணங்க வர்றாங்க, அவங்கள பார்த்து இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, என்னை வணங்க வர்றியா? அப்பா சாத்தாங்கிறாரு, சைத்தான வெளியே போடாங்க அப்படிங்கிறாரு. சொல்லிப்படி சொல்றாரு, உன் கடவுளாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே சேவிப்பாயாக என்று எழுதியிருக்கப்பா முந்தைய வேதத்துல, நீ எப்படி என்னை நீ வணங்க வர்ற என்று இயேசுநாதர் தடை செய்ததாக மத்தேயு 4:10 இருக்குது, நீங்க பார்க்கலாம். அதே மத்தேயுல 6:24 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுங்கிற புதிய ஏற்பாட்டுல மத்தேயுல 6வது அதிகாரத்துல 24 வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு சொன்னது, 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. 2 முதலாளிக்கு ஒருத்தன் வேலை செய்ய முடியுமா? 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை சார்ந்து கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அப்ப ஊழியம் செய்யறது அப்படின்னு சொன்னா, அப்ப கடவுள் 2 கடவுள் எப்படி இருக்க முடியும்? அது விளங்குகிறது. இன்னும் சொல்ல போனா மத்தேயுல 7:27 சூப்பரான ஒரு உதாரணம், இயேசுநாதர் ஈசா நபி சொன்ன ஒரு உதாரணம். 7வது அதிகாரத்துல 21, 22, 23, 24, 25, 26, 27 வரிசையா அதுல சொல்லப்படுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை. அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, என்கிட்ட ஆண்டவரே ஆண்டவர்ங்கறியா? ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருவனும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பான். என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாண்டா இறைவன் அல்ல, கடவுள். கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திற்குள் சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிப்பான். ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னிடம் சொல்லுகிற ஒருத்தன் கிடையாது. என்கிட்ட ஆண்டவன் ஆண்டவன் உனக்கு கிடையாது. அவன் சொல்லுபடி நடக்கிறியா போகலாம். யார் சொன்னா இத? இயேசுநாதர் சொல்றார். அப்ப ஈசா நபி என்ன சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறானோ அது மாதிரியான வசனங்கள் இன்றைக்கும் மிச்சமாக அவங்க அங்க இருக்கிற சொருவிகிரி வச்சிருந்தா கூட இன்றைக்கும் மிச்சமாக இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரம் இல்ல, அந்நாளில் எங்க பரலோக ராஜ்யத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, அநேக பேர் என்னிடத்தில் ஆண்டவரே ஆண்டவரே உமது நாமத்தினாலே பேய்களை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக வல்ல செயல்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். சில பேர் வந்துகிட்டு, இயேசுநாதரே ஆண்டவரே உங்க பேரை சொல்லித்தானே குருடரை எல்லாம் பார்க்க வச்சோம், முடவர்கள் நடந்தார்களே, குருடர்கள் பார்த்தார்களே, அப்படி இப்ப நடத்திட்டு நிகழ்ச்சி இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்களாம் அங்க வந்துகிட்டு. அதுக்கு அப்பொழுது நான், ஈசா நபி சொல்றாங்க, இயேசுநாதர் சொல்றாரு, அப்போது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நீ யாரா? நீ அப்படி அதான் அர்த்தம். உங்களை அறியவில்லைன்னா அர்த்தம் நீ யாரா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களை ஒரு காலம் அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக கூறுவேன். ஏன் நாமத்தினால பண்ணீங்களா? கர்த்தரை வணங்கு நான் சொல்லி இருக்க, ஏன் நாமத்தினால பேய் விரட்டியா? ஏன் நாமத்தினால பிசாசு விரட்டினியா? அண்ணா சொல்லுவேன்றாங்க. இப்ப ஹதீஸ்கள்ல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், நான் இப்படிதான் சொல்லுவேன்னு சொன்னாங்களோ அது அப்படியே அதே வாசகத்தை. அதனால ஈசா நபி நபிகள் நாயகம் சமமா மதிக்கிறோம். எந்த தூதருக்கு மத்தியில பாரபட்சம் கிடையாது. மகங்கிறத ஒத்துக்கிற மாட்டோம். அல்லாஹ்வுடைய மகன் சொன்னா ஒத்துக்கிற முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்களேன். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக நான் கூறுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, இப்ப சொல்றேன் பாரு, என் நாமத்தை விட்டு கர்த்தர் நாமத்தெல்லாம் எதுவுமே செய்யணும், இதை செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறை மேல் தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். இப்படி எவனா செஞ்சான்னு சொன்னா, கல்பாறைக்கு மேல வீட்டை கட்டி நல்லா ஸ்ட்ராங்கா, பூகம்பம் வந்தா அசைக்க முடியாது, அந்த மாதிரி கற்பாறைகளை செதுக்கி அதுல வீட்டை கட்டி குடைஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு ஒப்பாவான், வெற்றி பெறுவான் அர்த்தம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து
காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்ததால் விழவில்லை. அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறவன் யாருன்னு கேட்டா, நான் சொன்ன இந்த செய்தியை கேட்டு நடக்கிறவன் தான். என் நாமத்தினால பிசாசு விரட்டக்கூடாது, கர்த்தர் நாமத்தினால விரட்டணும். இதை கேட்டு நடக்கிறவன் எவனோ அவன் தான் கற்பாறையில ஊட கட்டினவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அதுக்கப்புறம் இந்த நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாவான். மணல்ல போய் வீட்டை கட்டி வச்சுக்கிறேன். நீ வந்துகிட்டு ஏசுநாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா? மணல்ல வீட கட்டிக்கிட்டு இருக்கிறாய். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, அழிவும் பெரிதாயிற்று என்று ஈசா நபி இவ்வளவு உதாரணத்தோடு விளக்கினார்கள் என்று மத்தேயுல 7வது அதிகாரத்தில் 21, 24, 21, 22, 23, 24, 25, 26, 27 இவ்வளவு வசனத்திலையும் உள்ள தொகுப்பது இப்படி சொல்லி இருக்கிறார் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் கண்டிக்கிறாரு. இந்த மாதிரி இப்ப என்ன நடந்துகிட்டு கண்ணு முன்னாடி இப்படி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முன்னறிவிப்பு செஞ்சார்களோ, ஈசா நபி அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவங்களுக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் காட்டி கொடுத்திருப்பான். அவங்களும் முன்னறிவிப்பு செய்வாங்க. அவங்க செஞ்ச முன்னறிவிப்புல மத்தேயு 23:16 நீங்க பார்க்கலாம். ஐயா மாயக்கார வேத பாரகரே, வேத பாரகர்னா வேதத்தை கடைபிடிக்கக்கூடிய மத குருமார்கள் அர்த்தம். ஐயா மாயக்கார வேத பாரகரே, பரிசேயரே, ஒருவனை உங்கள் மார்க்கத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். உங்க மார்க்கத்தில் ஒரு ஆளை சேர்க்கிறதுக்காக வேண்டி சமுத்திரத்தை பூமியெல்லாம் சுத்தி சுத்தி வர்றீங்க. சேர்க்கிறதுக்காக வேண்டி மருத்துவம் வேணுமா, கல்வி வேணுமா, காசு வேணுமா, பணம் வேணுமா, வீடு வேணுமான்னு என்ன செய்றீங்க? சுத்தி சுத்தி வர்றீங்க. அவனை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளும் போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். சேர்த்துக்கிட்டு என்ன பண்றீங்க? இப்ப நரகத்துக்கு டபுள் மடங்கு நரகவாசி ஆக்கி விட்டுறீங்க. நீ அதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கிறீங்கிறாரு. முன்னாடி அட்வான்ஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீ என்ன பண்றீங்க? வேத பாரகரே, வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிறவர்களே என்று சொல்லி பாதிரிமார்கள் நோக்கி இயேசுநாதர் கேட்கிறாரு. ஆளை சேர்க்கிறதுக்காக அலைகிறீங்க. சமுத்திரத்துக்கு போறீங்க, கடலுக்கு போறீங்க, பல மாதிரி போய் அலைகிறீங்க. கடைசியில் எங்க கொண்டு சேர்க்க போறீங்க? உங்களை விட டபுள் மடங்கு நரகத்துக்கு அவனை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு தான் இப்ப ஆள் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா அவர் இஸ்ரவேலுக்கு தான் அனுப்பப்பட்டாரு. அது இல்லாத மக்களை போய் கூப்பிட்டாதானே கதி வரும் அப்படின்னு சொன்னதாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மத்தேயுல இயேசுநாதருடைய பயான் சொற்பொழிவதெல்லாம் மத்தேயு 23:13 இருக்கிறது. ஐயா மாயக்கார வேத பாரகரே, பரிசேயரே, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். பரலோக சொர்க்கத்துக்கு போற வாசலை இழுத்து பூட்டி வச்சுட்டீங்களப்பா. மத குருமார்கள் நோக்கி சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போற வாசலை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்கிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நல்ல இறுக்கமா பூட்டி வச்சுட்டு நீங்களும் போக போறது இல்ல, அடுத்தவனே போக மாட்டேங்கிறீங்களே என்று இயேசுநாதர் சொன்னதாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் அவருக்கு லாஸ்ட்ல செஞ்ச பயான். லாஸ்ட் நேரத்தில் அவரை எதிரிகள் அழிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் இதெல்லாம் மத்தேயுல 23 5, 6, 7, 8, 9, 10 சொல்றாரு. இப்ப அப்படியே கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறாரு பாருங்க. தங்கள் கிரியையை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்கன்னா மனுஷர்கள் காண வேண்டும் என்று இதெல்லாம் செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திர தொங்கல்களை பெருசாக்குகிறார்கள். காப்பு நாடான்னா அந்த நாடா இருக்குல்லங்க, அந்த நாடா பெல்ட் ஒண்ணு இடுப்புல போடுவாங்கல்ல, நல்ல பெருசாக்கி வஸ்திர தொங்கல், துணிய வஸ்திரம்ல துணியை நல்லா தொங்க விட்டு பாத்தீங்களா, முழங்காலுக்கு மேல இருக்குமே, பெருசு பெருசு ஆளையே முழுங்குற அளவுக்கு ஆடை போடுவாங்க இல்லையா, பெரிய ஜுப்பா போட்டு இருக்காங்க இல்லையா, அது சொல்றாரு. வஸ்திர தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதல் இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதல் ஆசனங்களையும், சந்தை வழிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ரபி என்ற அர்த்தம் வரை சொல்றாரு. நீங்களோ ரபி என்று அழைக்கப்பட வேண்டாம், உங்களுக்கு குருவாய் இருக்கிறவர் ஒருவரே, நீங்கள் எல்லோரும் சகோதரர். நீங்க எல்லாம் சகோதரர் தான். பாதிரி குருமார் மன்னிப்பு கேட்கிறது, இவர் தான் மன்னிப்பாரு. ரபின்னா என்ன? குருவான். குருன்னு சொல்லாதுங்கிறார். ரபி நம்மள குரு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, பெரிய பெரிய ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன செய்யறாரு? நீங்கள் எல்லோரும் சகோதரர். நீ பாதிரியா இருந்தாலும் சரி, மத்தவன் ரசூலுல்லாஹ் சகோதரன் தான் ஆகிட்டு போனாங்க, தோழர் தானே சொன்னாங்க. அப்படிதான் ஈசா நபி இருந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்திருக்கிறாங்க, சீடர்கள் கிடையாது. அப்ப எல்லோரும் சகோதரர். பூலோகத்தில் ஒருவனையும் உங்கள் பிதா என்று அழைக்க வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா. இவ்வளவு அழகா சொல்றாரு யாரு? இயேசுநாதர்.
அதே மாதிரி கியாமத் நாள், யுக முடிவு நாள் ஒன்று வரப்போகுது நம்ம நம்புறோம். அதை பத்தி எல்லா வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா நபிமார்களும் சொன்னாங்க. என்னைக்கு வருது, என்னைக்கு வரும்னு யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகத்துக்கு தெரியுமா, அதுவும் தெரியாது. நம்ம நம்புறோம். அதையே சொல்றாரு ஈசா நபின்னு சொல்றாரு மத்தேயுல 26:36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவன் தவிர மற்ற ஒருவனும் அறியான். அந்த நாள் எப்ப வரும், அந்த நேரம் எப்ப வரும் என்பதை பிதான கடவுள், பிதா ஒருவனை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் மலக்குகள். பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்காவது ஜிப்ரீல் மீகாயிலுக்காவது டைம் தெரியுமா எப்ப அழியும்னு? அவர்களும் அறிய மாட்டார்கள். குமாரனும் கூட அறியார். எனக்கும் தெரியாது. குமாரன் இல்லையா, எனக்கும் தெரியாது. என்னைக்கு அது வரும் என்பது எனக்கும் தெரியாது என்று அவர் சொன்னதாக மத்தேயுல 26:36 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்கிறார் இயேசுநாதர்ட்ட, என்ன கேட்கிறாருன்னா, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானதுன்னு கேட்கிறார். அவர் கேட்கிறார், அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, இயேசுநாதரை சோதிக்கும்படி வந்து கேட்கிறார், போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்க. நியாய பிரமாணம் சொன்னா அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள், அதுல எது ரொம்ப பிரதானமான சிறந்த வணக்கம் அப்படின்னு கேட்க, அதுக்கு இயேசு சொல்றாரு, அவர் உன் கடவுளாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனத்தோடும் அன்பு கூற வேண்டும். இதுவே பிரதானமும் முதன்மையுமான கற்பனை. இதான் ஃபர்ஸ்ட். ஆண்டவர் இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், எதையும் வச்சுக்கிறேன்னு நம்ம கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது மத்தேயுல 20வது அதிகாரத்துல 20, 21, 22, 23 ஆகிய 4 வசனங்கள் சொல்கிறது. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய், ஒரு தாய், ஒரு பொம்பளை, அது பேர்லாம் நுழையிட்டு பரவாயில்லை, செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரை பணிந்து ஒரு விண்ணப்பம் செய்து கொள்ள அவரிடம் வந்தாள். ஒரு பொம்பளை, ஒரு அம்மா மகனையும் கூட்டிக் கொண்டு இயேசுநாதர்கிட்ட ஒரு கோரிக்கை, விண்ணப்பம் செய்யறதுன்னா கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்தாள். அவர் அவளிடம், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, என்னமா கோரிக்கை உனக்கு அப்படின்னு இயேசுநாதர் கேட்கிறார். அவள் சொல்றா, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும், பாரிசம் பக்கம் வலது சைடிலையும், ஒருவன் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அங்க ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல இந்த 2 பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்க, ஒரு புள்ள உங்களுக்கு வலப்பங்க இருக்கணும், ஒரு பக்கம் ஒரு புள்ள இடப்பங்க இருக்கணும். அதான் என்னுடைய விண்ணப்பம். இந்த துன்யாவுல இது நான் கேட்க வரல, மறுமைக்கு உள்ளதான் கேட்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே அதற்கு இயேசு சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. எதை யாற்ற வேணாமா, என்னமோ என்கிட்ட ரூபாய் கேட்கிறோம் கேட்கிற. அவர் கேட்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகிற பாத்திரத்தில் குடிக்க உங்களால் ஆகுமா அவர் கேட்கிறாரு என்று கேட்க, அவர்கள் ஆகும் என்றார்கள். அப்போது அவர், என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆயினும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருளுவது என் காரியம் அல்ல. அங்க இவர் வலது பக்கம் இவர் உட்காருவார், இடது பக்கம் இவர் உட்காருவார் சொல்வது நம்ம வேலை கிடையாது. என் பிதாவினால் எவர்களுக்கு அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அது உரியது என்றார். நமக்கு முடியாது, நம்ம டைம் இதை கேட்கிற, நீ அல்லாட்ட போய் கேளு, அவன் செய்யற ஜட்ஜ்மெண்ட் என்கிட்ட கேட்கறிய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக மத்தேயுல நீங்க இன்னைக்கும் பாக்குறீங்க. அதே மாதிரி அவரை அவரை கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் அவர் சிலுவையில் அறைஞ்சு கொள்றாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் அறைய போகும்போது எல்லாம் உயர்த்தி கொண்டான். அந்த டாபிக் தனியா நம்ம சொல்லுவோம். ஈசா நபி உயர்த்தப்பட்டாங்களா, எப்ப வருவாங்களா, எப்படி வருவாங்க, இந்த சர்ச்சைக்கு பிறகு நம்ம விஷயத்தை பேசுவோம். ஆனா அவங்க நம்பிக்கை எப்படி அப்படித்தான் இருக்குது. அதை பத்தி அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிலுவையில் அறையப்படுறார், உயிர் போகுது. அப்ப ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூறினார். அதற்கு என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அவர் அந்த பாஷையில சொல்றார், ஹிப்ரு மொழியில சொல்றாரு, எலி எலி லாமா சபக்தானி என்று சொல்லிக்கிட்டு தான் உசுர விட்டார். எலி எலி லாமா சபக்தானிக்கு என்ன அர்த்தம் அவங்கள சொல்லிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், எலினா என் கடவுளை, எலி எலினா என் கடவுளை, ஏன் என்னை கைவிட்டீர், லமாண்டா ஏன்னு நினைக்கிறேன்,
சபக்தானினா கைவிட்டதா இருக்கும். அப்ப எலி எலி லாமா சபக்தானினா கடவுள் என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப இவர் கடவுள் குமாரன் கடவுளை கூப்பிட்டு ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கிறார். இவர் தான் கடவுள், இவர் கடவுள் குமாரர் தானே, கடவுள் என்னை கைவிட்டு என்னை இந்த மாதிரி கொண்டு போட்டாங்களே, கொல்ல போறாங்களே அப்படின்னு கேட்டதாக மத்தேயுல 27வது அதிகாரத்தில் 46வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஈசா நபி அவர்கள் வாழுகிற காலம் எல்லாம் ஒரு இறைவனை வணங்குமாறு மறுமையில் எல்லாம் கேட்பான்ல, நீ தான் வணங்க சொன்னாயா, என்னைய வணங்கு, எங்க அம்மா வணங்கு, நீ தான் சொன்னாயா நல்லா கேட்பான். அவர் என்ன சொல்வாரு? சொல்லவே இல்ல, உன்னை வணங்கும்படி தான் நான் மக்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு எங்கேயும் போவானா, அங்கேயும் பொறுப்பு இருக்கு. இப்போது அவர்கள் மாற்றி குறைத்து திருத்தி வச்சிருக்கிறதுலயே என்ன இருக்கிறது, ஏராளமான சான்றுகள் மிச்சமாக கிடைக்கிறது. இயேசுநாதர் அப்படித்தான் சொன்னாரு, தன்னை வணங்கும்படி சொல்லவே இல்லை அப்படிங்கறத பாக்குறோம்.